சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி இரவு 9:21 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் இரவு 12:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்ராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:09 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுக்லம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:12 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் குமர குருபரனுடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:54 சந்திர உதயம் என்பது இரவு 9:04 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:07 முதல் 1:42 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:20 முதல் 8:56 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:07 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:32 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு பஞ்சாங்க தகவல் அல்லது ஒரு ஜோதிடவியல் ரீதியான தகவலாகவும் பார்க்கலாம். ராஜேஸ்வரி ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தேதியிலே கூட்டு குடும்பங்கள் காணாமல் போனதற்கு இன்றைக்கு நிலவுகின்ற கிரகநிலைதான் காரணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக கிரக நிலைகள் காரணம் இல்லை என்பதுதான். இதை ஆணித்தரமாக அழுத்தியே சொல்லலாம். இது போன்ற கிரக நிலைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒவ்வொரு நூற்றாண்டிலுமே ஏதோ ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு கிரகநிலை தான் போயிட்டே இருந்திருக்கும். அதுக்காக கூட்டு குடும்பங்கள்ல இந்த கிரகநிலை தான் இந்த கூட்டு குடும்பத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொன்னா அதிலே அணு அளவும் உண்மை என்பது இல்லை. இன்றைய தேதியிலே கூட்டு குடும்பங்கள் காணாமல் போனதற்கு காரணம் சமுதாய சூழ்நிலை மட்டும்தான். இந்த சமூக சூழல்தான் அதனை தீர்மானிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் என்னிடம் சண்டைக்கு வரக்கூடாது, அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுட்டே சொல்றேன். குறிப்பாக கூட்டு குடும்பங்கள் காணாமல் போனதற்கு காரணம் பெண்கள் வேலைக்கு செல்வதுதான். இதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கு. நான் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதே நேரத்தில் அவர்கள் வேலைக்கு போக தொடங்கும் பொழுது, உதாரணத்திற்கு அந்த நாள்லயே எடுத்துப்போமே, இப்போ ஒரு 20 to 30 years பேக்கே கூட எடுத்துக்கலாம். ஒரு 3-4 மருமகள்கள் வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னா அதுல ஒரு பெண்மணி வேலைக்கு போனால் கூட ஒரு ஈகோ கிளாஷ்ங்கிறது வந்துடுறது இல்லையா? இவ பாட்டி வேலைக்கு போயிடுவா, இவளுக்கும் சேர்த்து நாங்க சமைச்சு வைக்கணுமா, இவ குடும்பத்துக்கும் சேர்த்து நாங்க சமைக்கணுமான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாத மருமகள்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு எண்ணம் என்பது வந்து விடும் தானே. இதுல எந்த தவறும் இல்லை, இது இயற்கை தான். அதே நேரத்தில் இவர்கள் பணி நிமித்தம் காரணமாக இவர்களுக்கு பணி இடம் மாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். பெண்களுக்கு பணி இடம் மாறுதல் என்பது வரும் பொழுது அவர்கள் குடும்பத்தோட வேற இடத்துக்கு போகத்தானே வேண்டி இருக்கிறது. இதுல ஒரு சில வீட்டுல பார்த்தோம்னா ஆண்கள் மட்டும் வேலை பார்க்கிற வீட்டுல பார்த்தோம்னா அந்த ஆண்களுக்கு டிரான்ஸ்பர் ஆனா கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா
அவர் மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாரு. குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆக மாட்டாரு. அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாம் ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கோம். அவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா வெளியில போய் பேச்சுலர் மாதிரி தங்கிட்டு இருந்துட்டு அந்த வாரத்துக்கு ஒரு தடவை வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போன காலமெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் தூரத்துல இருந்தா கூட அப்பா என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா ஒரு சீசன் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் வாங்கிப்பாரு. சீசன் டிக்கெட் வாங்கிட்டு டெய்லி காலைல 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார் வேலைக்கு. திரும்பி ராத்திரி அவர் வர்றதுக்கே மணி 9:30 10 ஆகும். அப்பெல்லாம் இந்த கூட்டு குடும்பத்தை குலைக்க கூடாது என்கின்ற அந்த கட்டுப்பாடு என்பது இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா நம்ம சௌகரியம் தான் நமக்கு முக்கியம். நான் ஏன் இப்படி அலையணும்னு சொல்லிட்டு இவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தா கூட என்ன பண்றாருன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட உடனே அப்பா அம்மா பாட்டி கிராமத்துல இருக்கட்டும், நான் அந்த ஊர்ல போய் வேலை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு பிரிந்துதானே சென்று விடுகிறார்கள். இது அத்தனைக்கும் காரணம் என்பது இந்த சமூக சூழல் மட்டும்தான். அதிலும் குறிப்பாக பெண்கள் பணிக்கு செல்ல 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 என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா இன்றைய தேதியிலே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு குடும்பம் என்பதே காணாமல் போய்விட்டது. ஆனா அந்த ட்ரெடிஷன் மெயின்டைன் பண்ற ஃபேமிலிங்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா? நான் பெருமைக்காக சொல்லிக்கல, நீங்க நிறைய குடும்பங்கள் பார்க்கலாம். அந்த ட்ரெடிஷனலா இருக்கிறவா பெண்கள் வேலைக்கு போகல, நாங்க அம்மா சொல்றதை கேட்போம். அம்மான்னு யார சொல்லுவார்னா மாமியார் பேரை சொல்லுவா. அந்த மாதிரி இன்றளவும் இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அடியேனுக்கு தெரிந்து அடியேன் வாசம் செய்யக்கூடிய தற்காலத்தில் அடியேன் வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு ஊர் எடுத்துட்டா கூட அந்த சிதம்பரத்துல பார்த்தோம்னா தில்லைவாழ் அந்தணர்கள் குடும்பம், தில்லைவாழ் அந்தணர் 3000 சொல்லிட்டு அன்னைக்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அத்தனை குடும்பங்களும் பார்த்தோம்னா இன்றைக்கு அந்த கட்டுக்கோப்போடு இருக்கிறார்கள். அவங்க வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் வரை இருப்பார்கள். எல்லோருக்கும் திருமணமாகி எல்லாரும் மருமகள்கள் பேரப்பிள்ளைகளோடு ஒரே குடும்பமாக ஒரே சமையலோடு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த குடும்பத்திலே பெண்கள் யாரும் பணிக்கு செல்வது இல்லை. இது போக ஆண்களுக்கும் பார்த்தோம்னா இந்த நடராஜா கோவில் அப்படிங்கிறது மட்டும்தான், அந்த வைதிகத்தில் மட்டுமே அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருப்பதால், இறை பூஜை என்பதிலே மட்டுமே அவர்கள் கவனத்தை செலுத்துவதால் அவர்களுக்குள் அந்த பிரிவினை என்பதே வருவதில்லை. இங்க யோசிச்சு பாருங்க, அங்க மட்டும் அவர்கள் ஜாதகத்துல எல்லாம் பிரச்சனை இருக்காதா? இல்லை, இன்றைக்கும் அதே கிரகநிலை தானே. அந்த குடும்பங்கள் எப்படி இணைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதே மாதிரி நான் பல குடும்பங்களை சொல்லலாம். விவசாய குடும்பங்களை கூட நான் உதாரணமா சொல்லலாம். நிறைய கிராமங்கள்ல பார்த்தோம்னா அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கா, ஒரே நிலத்தையே விவசாயம் பண்றா. அங்க அப்பா தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பார், அம்மா கிட்டதான் மொத்த இன்சார்ஜும் இருக்கு. அவர்கள் அனைவருமே இதுல என்னன்னா மெயினா வெளியில வேலைக்குன்னு போகாம தங்களுடைய அந்த பாரம்பரியமான தொழிலாகிய அந்த என்ன விவசாயம்னா விவசாயம், இல்ல வைதிகம்னா வைதிகம், புரோகிதம்னா புரோகிதம், கோவில் பூஜைன்னா கோவில் பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா. இன்றளவும் பார்த்தோம்னா நிறைய குருக்கள் ஆலயங்கள்ல கூட இப்ப வீட்டுல கூட பார்க்கலாம். இந்த கோவில் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த குருக்கள் வீடுகள்லாம் பார்த்தோம்னா கூட அவர்களும் கூட்டு குடும்பமாகத்தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கூட்டு குடும்பங்கள் காணாமல் போனதற்கு நம்முடைய சமூக சூழல் தான் காரணமே தவிர குறிப்பாக பெண்கள் பணிக்கு செல்வதுதான் காரணம். என்னங்க இந்த ஈகோ கிளாஷுங்கிறது வந்துடுறது. நான் பெண்கள் பணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல, இதுக்கு கிரகநிலைகள் மேல் நாம் பழி போட வேண்டாம் என்பதுதான் அடியேனினுடைய தாழ்மையான கருத்து. இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் மன்னிச்சுக்குங்கோ. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.